ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் தீயை கத்த தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கத்த தந்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஸ்திரப்பட, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிலைத்து நிற்க, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளர கத்தாவே எங்களுக்கு கிருபையை தாரும். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. சொல்லாமா? தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றீர், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி மகிழ்கின்றீர். உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றீர், உருக்குலைந்தாலும் உருவாக்கி நடத்துகின்றீர். நன்றி 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 ஏசையா, உங்க கருத்து கிரியை நான் தானையா. சொல்லாமா? நன்றி 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 ஏசையா, உங்க கருத்து கிரியை நான் தானையா. சொல்லுமா? தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. சொல்லுங்க. உடைக்கப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றீர், உருக்குலைந்தாலும் உருவாக்கி நடத்துகிறீர். உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றீர், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி 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 ஏசையா, உங்க கருத்து கிரியை நான் தானையா. சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி 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 ஏசையா, உங்க கருத்து கிரியை நான் தானையா. உங்க ரேகை என் மேல விழுந்ததினாலே உலகத்துக்கு ஒளியாய் அடர்ந்திடுவேனே. உங்க ரேகை என் மேல விழுந்ததினாலே உலகத்துக்கு ஒளியாய் அடர்ந்திடுவேனே. நன்றி 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 ஏசையா, உங்க கருத்து கிரியை நான் தானையா. நம்பிக்கையோடு சொல்லு. நன்றி அப்பா. நன்றி 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 ஏசையா, உங்க கருத்து கிரியை நான் தானையா. உங்க ரேகை என் மேல விழுந்ததினாலே உலகத்துக்கு ஒளியாய் படர்ந்திடுவேனே. உங்க ரேகை என் மேல விழுந்ததினாலே உலகத்துக்கு ஒளியாய் படர்ந்திடுவேனே. நன்றி 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 ஏசையா, உங்க கருத்தின் கிரியை நான் தானையா. நன்றி அப்பா. நன்றி 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 ஏசையா, உங்க கருத்தின் கிரியை நான் தானையா. சொல்லுங்க. தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. ஆமென். தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே,
உமக்காக பயன்படுவேனே. சொல்லுங்க, உடைக்கப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றீர், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி நடத்துகிறீர். உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றீர், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி 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 இயேசையா, உங்க கரத்தின் கிரியினால் தானையா. சேர்ந்து கடைசியா, நன்றி 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 இயேசையா, உங்க கரத்தின் கிரியினால் தானையா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசும், நீர் பேசுகிற தேவன், எங்களை நிரப்புகிற தேவன். இன்றைக்கு வேண்டிய நல்ல ஆவிக்குரிய வார்த்தையை தந்து எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாய், வளர்ச்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய், உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்களை உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற, ஆலோசனை தருகிற வார்த்தை மத்தேயு 10வது அதிகாரம் 17வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தை ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் ஒரு வெற்றியாளனாக இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி உள்ளவராக இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தேறின அனுபவம் உள்ளவராக இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் எப்படி இருக்கும்னா வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற நாம இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இந்த வசனத்தை நல்ல ஆழமா பார்க்கணும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் ஊழியங்களையும் கொடுத்து அனுப்பி விடுவதற்கு முன்பு அநேக காரியங்களை சீஷர்களுக்கு சொல்றார். நீ இப்படி நடக்கும், இப்படி போங்க, இப்படி இருங்க, பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லும்போது இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுதும் வாசிச்சு பாருங்க. இயேசு சீஷர்களை அனுப்பும் போது அந்த முதலாம் வசனம் வாசிங்க. மத்தேயு 10 முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு. வேதம் தெளிவா சொல்லுது. நீங்க தொடர்ந்து வீட்டுல வாசிச்சு பாருங்களேன். அத்தனை பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு, எப்பா நீங்க போக போறீங்க, உங்களுக்கு நான் அதிகாரங்களை வல்லமைகளை எல்லாவற்றையும் கொடுத்து ஜனங்களுக்குள்ள நான் அனுப்ப போறேன். நீங்க அனுப்பும் போது அதுக்கு முந்தின வசனம், ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல நான் அனுப்புறேன். நீங்க பாம்பை போல வினா உள்ளவங்களா இருங்க, புறாக்களை போல கவரற்றவங்களா இருங்க. எல்லாத்தையும் யாருக்கு சொல்றாருன்னா சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லுகிற போது இந்த வசனம் சொல்லுது, 17வது வசனம், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா பல மனிதர்களோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம வாழுகிற வாழ்க்கையில பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட உறவுகள், பலதரப்பட்ட நபர்கள், பலதரப்பட்ட நட்புகள், பலதரப்பட்ட ஐக்கியங்கள், பலதரப்பட்ட நபர்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. அவர்களெல்லாம் இல்லாம நம்மனால ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். மனிதர்கள் உதவி இல்லாம, ஒருத்தருடைய ஒத்தாசை இல்லாம இந்த உலகத்துல நம்மனால பெரிய காரியங்களை சாதிக்கவே முடியாது. எந்த மனுஷனும் நான் தனியா இருந்து சாதிச்சிருவேன், நான் தனியா இருந்து எல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னா அது தவறு. எந்த மனிதனாலும் தனித்துவமா இருந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. யாருடைய ஒரு உதவியோ நமக்கு தேவை, அடுத்தவுடைய ஒரு நட்பு தேவை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. நல்லதல்லன்னா என்ன? ஆதாம படைச்சிட்டு ஆதாம தோட்டத்துக்குள்ள விட்டுட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆதாம என்ன செய்யறான்?
விலங்குகளுக்கு பேர் வைக்கிறான், அப்படியே நடந்து போறான். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. எல்லாத்தையும் நல்லது 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 நான் படைச்சேன். ஆனா இந்த மனுஷனை படைச்ச போது ஆண்டவர் சொல்றாரு, இது நல்லதல்ல. எது நல்லதல்ல? ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்படின்னா அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை எங்க வாசிக்கிறோம். நீ மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி. அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழுவதற்கு இயேசு சீஷர்கள் அனுப்பும்போது ஒருத்தரை அனுப்பல, 2 பேரை அனுப்புறார். 2 பேர் சேர்ந்தா ஒருவன் விழுந்தால் ஒருவனை தூக்கி விடுவான். எல்லாம் உண்மைதான். நமக்கு குடும்பம் அவசியம்தான், நட்பு அவசியம்தான், ஐக்கியம் அவசியம்தான், உறவுகள் அவசியம்தான், ஊழியர்கள் அவசியம்தான், எல்லாம் அவசியம்தான். இது இல்லாம ஒரு மனிதனால தனித்துவமா வாழ முடியாது. இயேசுவுக்கு நல்லா தெரியும், என் தேவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் மனுஷனை தனிமையா வைக்காம அநேக உறவுகளை, அநேக சந்தோஷங்களை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் தேவன் தான். ஆனாலும் இங்க இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, மனுஷரை குறித்து எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். மனைவி மனுஷர் தான், பிள்ளைகள் மனுஷர் தான், கணவன் மனுஷர் தான், உறவுகள் மனுஷர் தான், நட்புகள் மனுஷர் தான், ஐக்கியமல்லோர்கள், அயலாகத்தார், ஊழியர்கள் எல்லாரும் மனுஷன் தான். ஆனா இவங்களை தள்ளிட்டு நம்ம நிற்க முடியாது. ஒத்தாசை வேணும், உதவி வேணும், அன்பு யார்கிட்ட செலுத்துவோம், அக்கறை யார்கிட்ட செலுத்துவோம், நேசத்தை யாரை செலுத்துவோம், எல்லாம் தேவைதான். ஆனா இயேசு தெளிவா சொல்றாரு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்ச்சியின் வசனம். நம்ம படிக்கும்போது சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம். இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, எல்லாம் தேவைதான், எல்லாம் வேணும் தான். ஆனா மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? நம்மை காத்துக்கொள்ள, அவர் வருகையில நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க. மனுஷனை குறித்து நான் எச்சரிக்கையா இருப்பேன். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இயற்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயற்கைக்கு நீங்க பயப்படாதீங்கப்பா. நம்மளை பார்த்து சொல்றாரு, இயற்கைக்கு பயப்படாதீங்க. செங்கடல் வந்து நின்றது, பயப்படாத, அமர்ந்து நில்லு. தேவ சமூகத்தில் நின்று செங்கடலை பார்த்து பயப்படாத, பார்வோனி சேனைகளை கண்டு பயப்படாத, இயற்கையை பயப்படாத. நீங்க மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, காற்றும் கடலும் கொந்தளித்த போது நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் அதட்டுகிறார், அது அமைதியாய் மாறினது. 46ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. 46வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் சலங்கள் கொந்தளித்து போனாலும் அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நீ பயப்படாதப்பா. பூமி அதிர்ந்தாலும், பெருக்க வந்தாலும், என்ன நடந்தாலும் இயற்கையை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே சமயத்தில் இயேசு சொன்னாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க வயதை வச்சு பாருங்க, யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போவான். எதிர்த்து நிற்கும் போது ஜெயம் கிடைக்கும். நீ பயப்படாத, இயற்கைக்கு பயப்படாத, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. ஆனா மனுஷரை குறித்து பேசும்போது சொல்றாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன் ஆண்டவர் மனுஷரை குறித்து? அப்படின்னா நம்ம அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், உறவுகளா இருந்தாலும், நட்புகளா இருந்தாலும், ஊழியர்களா யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு மனிதர்கள் தான். அப்ப இயேசு சொல்றாரு, அவர்களுக்கு எச்சரிக்கையா இரு. மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இரு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? இது மட்டுமல்ல, வாசிங்களேன், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் வேதம் சொல்லுது பாருங்களேன். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை விட்டு விலகிட்டு மனுஷனையே பிடிச்சுக்கிட்டு மனுஷன் மேலேயே நம்பிக்கை வைக்காத, அது எப்படி தெரியுமா? அது சபிக்கப்பட்ட அனுபவம். 118ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 118ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இயேசு சீசர்ட்ட சொல்றாரு, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த எச்சரிக்கை என்பதற்கு எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் 3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, ஷமார், அப்படின்னா காவலன் போல காக்கணுமா. இந்த எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு வேதம் சொல்லுகிற கருத்து தெரியுமா? ஒரு காவலன் போல,
ஒரு காவலாளி யார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எதிர்ப்புகள் வரக்கூடாது, ஒரு காக்கிறது போல, ஒரு காவலனை போல காக்கிறதுக்கு பேர் தான் எச்சரிக்கை. ரெண்டாவது எச்சரிக்கை என்ன தெரியுமா? கிரிக்ரோஸ், அதாவது எப்போதும் தயார் நிலையில நிற்பது. வேதம் சொல்லுகிற கருத்து எச்சரிக்கை, மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருந்தா எப்போதும் தயார் நிலையில இரு, எப்போதும் ஆயத்தமா இரு, எப்போதும் விழித்திரு அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது கருத்து என்ன தெரியுமா? பிரிகரஸ் அப்படின்னா ஆபத்தை அறிந்து விலகிடு. ஏசப்பா சும்மா சொல்லல, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாரு. நல்லா கவனிங்க, நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு மனுஷனை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள கசப்புகள் வராது. மனிதனை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருப்போம்னா அடுத்தவங்க மேல பொறாமை வராது, அடுத்தவங்க மேல தவறான குற்றம் சாட்டுகிற அனுபவம் வராது, அடுத்தவங்க மேல எரிச்சல்கள் வராது, அடுத்தவங்க மேல எந்த கசப்புகளும் வராது. ஏன்? நமக்கு தெரியும், மனுஷனை குறித்து தெரியும். அதனால தான் சொல்றாரு, சீசர்கள் அனுப்பும்போது உங்க வீட்டுக்குள்ள போ, அவன் உன்னை வரவேற்ற ஆசீர்வதி, அவன் வரவேற்கலாம் விட்டுடு. சீசருக்கு சொல்றாரு, மனுஷன் இப்படிதான் இருப்பான், அவனுடைய குணம் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில ஏன் ஏசப்பா சொல்றாருன்னா, மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறவங்க வாழ்க்கையில பாருங்க, யார் என்ன பேசினாலும் கவலை இல்லை. இயேசுவை பேசலையா, இயேசு வாழ்க்கையில சொல்லலையா, அவன் பெயர்செபுலால துரத்துறாரு சொன்னாங்க. இயேசுவை நிறைய பேர் விமர்சித்தாங்க, இயேசு அதெல்லாம் கேட்கல. ஏன் தெரியுமா? அவர் இந்த மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருந்தனால தான் அவர் தமக்கு கொடுத்த ஊழியத்தை வெற்றியாய் செய்து முடித்தார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த எச்சரிக்கை வேணும். யாரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், எல்லாருமே மனுஷங்க தானே, மனைவியா இருக்கலாம், மனுஷர் தானே. நமக்கு உதவிகள் தேவை, நமக்கு அன்பு தேவை, நமக்கு அக்கறை தேவை, நம்ம எல்லாம் செய்யணும். ஆனா அதே சமயத்தில் இயேசு தெளிவா சொல்றார், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையாயிரு? அவங்க கசப்பா இருந்தாங்கன்னா நம்ம சொல்லணும், நன்மை செய்திருப்போம், அவங்க சில நேரத்தில் புரிந்து கொள்ளாம நடந்திருக்கலாம், நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், அவங்க மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. என்ன நடந்தாலும் சரி, ஏன் கோபம் ஒருத்தர் மேல வருது, ஏன் பகை ஒருத்தர் மேல வருது, ஏன் விரோதங்கள் ஒருத்தர் மேல வருது, ஏன் ஒருத்தரை பத்தி தப்பா நம்ம பேசுறோம், ஏன் ஒருத்தரை பத்தி நான் குறை சொல்றேன், எனக்கு மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்க தெரியல. ஒரு காவலனை போல அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான். என்ன நன்மை செய்தாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க தான் மனுஷர்கள், அது நமக்கு தெரியணும். இயேசு சொல்றாரு, சீசர்கள் அனுப்பும்போது, இந்த தேசம் அப்படிதான், இந்த உலகம் அப்படிதான், இந்த நாடுகள் அப்படிதான், இந்த மனுஷன் அப்படிதான். ஏன்னா அப்படி இருந்தா இயேசுவிடத்தில் அற்புதம் பெற்றவங்க இயேசு சிலுவையில் அறையும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது தன்னோடு இருக்க அழைத்து கொண்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போகும்போது அவர் உடஞ்சு உட்கார்ந்துருக்கணும்ல. அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்களேன், அந்த எச்சரிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த விதத்தில் நம்ம கீழே விடமாட்டோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வார்த்தைகள் கேட்கும்போது நம்மளை காயப்படுத்தாது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பை, கர்த்தர் கொடுத்த அழைப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் எடுத்து பண்ணிக்கிறார், அவர் எடுத்துக்கொள்வார். அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லாம, அடுத்தவங்களை நம்ம தவறா பேசாம, அடுத்தவங்களை குறித்து நம்ம விமர்சிக்காம காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டு சொல்ல, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாரு. எச்சரிக்கை இல்லாம போனதுனால சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் 7ஆம் நாளில் பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, கீழே பாருங்க, அந்த தன்னுடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் என்ன செய்தான்னா வெளிப்படுத்தினான். யாருக்கு? தெளிலாளுக்கு. யார்ட்டையுமே சொல்லாதத யாரோ ஒருத்திக்காக சொன்னான். யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் டோட்டலா அவன் எல்லாவற்றையும் அங்க வெளிப்படுத்தி சொல்றான். நல்லா கவனிங்களேன், பாவம்லாம் உடனேலாம் வந்துடாது. நான் விழுந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள விழுகிறான், ஏன்னா எச்சரிக்கை இல்லை. அதான் சொல்றேன், மனுஷனை குறித்த எச்சரிக்கை இல்லை. சிம்சோனை கர்த்தர் எச்சரிக்கிறார். வாழ்க்கையை வாசிச்சு பாருங்க. பணம் ஒன்று, மணி இன்னொன்று டயம். இதை ரெண்டையும் ஒரு மனிதன் செலவழிக்காம பாவத்துக்குள்ள விழ வாய்ப்பு இல்லை. பாவத்துக்குள்ள விழுந்த அத்தனை பேருடைய லைஃபையும் எடுத்து பாருங்க. ஒன்று, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நேரம், அந்த நேரத்தை தப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, தங்களுக்கு தேவன் தந்த பணத்தை தவறா பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த மணியும்
இந்த டயமும் ஒரு மனுஷனை வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அவனை எம்டியாக மாற்றிடும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு தெளிவாக நான் சொல்கிற கர்த்தர் மனுஷனுக்கு எச்சரிக்காரு. எத்தனையோ முறை எச்சரித்தார் சிம்சோனை, உணர்த்தப்பட்டும் எச்சரித்தும் அந்த எச்சரிப்பை அவன் அறியலை. மனுஷனை குறித்து எச்சரிக்கை இல்லை, எல்லாவற்றையும் திறந்து விளக்கினான். நம்ம இன்னைக்கு சில நேரங்களில் பழகிறவங்களோட எல்லாவற்றையும் நம்ம சொல்லிடுவோம். அவங்க நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும், நண்பர்களாக இருக்கிற வரைக்கும், நல்ல உறவுகளாக இருக்கிற வரைக்கும், நல்ல நட்பாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம் அந்த நேரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் நமக்கு வாழ்க்கை சில பிடிக்காத தன்மைகள் வரும்போது யோசித்து பாருங்க, அதனால வருகிற விளைவுகள் பெரிதாக இருக்கும். ஏன்? எனக்கு மனுஷனை குறித்த எச்சரிக்கை இல்லை. சிம்சோனுக்கு அந்த எச்சரிக்கை இல்லாதனால அபிஷேகத்தை இழந்து போனான், ஆவியானவரை இழந்து போனான், ஆளுமை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, 2 சாமுவேல்ல வாசிக்கிறோம். அவன் அகித்தோபேல் மேல ரொம்ப நேசித்தான். ஆனா கடைசியா என்ன நடந்தது? வேதம் வாசிக்கிறோம், அப்சலோமோடு சேர்ந்து அவன் என்ன பண்ண தெரியுமா? தாவீதுக்கே துரோகம் செய்தான். ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த கனியை கொண்டு கொடுத்த போது ஆதாம் கேள்வி கேட்டிருக்கணுமா வேணாமா? என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு கனியா இருக்கு, இது எங்கேருந்து எடுத்துட்டு வந்த, இது எப்போருந்து கொண்டு வந்த, இது வரைக்கும் நம்ம இதை பார்த்தது இல்லையே. ஒருவேளை ஆண்டவர் ஒதுக்குன அந்த தோட்டத்துக்கு போனியோ, அந்த மரத்துக்கிட்ட போனியோ, கேட்டிருக்கணும்ல, கேட்கலையே. கேட்டிருந்தா கதையே மாறி இருக்கும். கண்டிப்பா அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான். அவன் கத்தட்ட போய் நின்று கேட்டிருப்பான், நீ கொடுத்த மனுஷி தான், ஆனா மன்னிச்சிருங்க, லைஃபே மாறி இருக்குமே. பாவம் வந்திருக்காது, சாபம் வந்திருக்காது, மீறுதல் வந்திருக்காது, அக்கிரமங்கள் வந்திருக்காது. எச்சரிக்கை இல்லை, உறவு தான். மீண்டும் சொல்றேன், தேவன் தந்த உறவு தான், தேவன் தந்த குடும்பம் தான், தேவன் தந்த அப்பா தான், தேவன் தந்த அம்மா தான், தேவன் தந்த மனைவி தான், தேவன் தந்த பிள்ளைகள் தான், தேவன் தந்த ஊழியர் தான், தேவன் தந்த மனுஷர் தான். ஆனாலும் இயேசு சொல்றாரு, எல்லாம் நான் கொடுத்தது தான், ஆனாலும் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நல்லா கவனிங்க, ஏன் இயேசு இந்த வார்த்தையை அவர் சொன்னார்? மனிதரை குறித்து எச்சரிக்கையாய் இரு அப்படின்னு ஏன் இயேசப்பா சீஷர்களுக்கு சொல்லணும்? என்ன ரீசன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ நான் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருவரையும் கூட நிற்கிறார், சரியா? இன்னொருவர் வரும்போது அவரால் பாதிக்கப்பட்டு தான் நான் சொல்லுவேன், ஏய் அவர் வராருல, கவனமா இரு, அவர் ஆள் சரியில்லை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவர் வராரு பாரு, கொஞ்சம் கவனமா இரு, அவர் ஆள் பேச்சு சரியில்லை சொல்லுவோம் மாட்டோமா? அவரோட சேராத நம்ம பிள்ளைகளை சொல்லுவோம், இந்த பார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஓகே, இந்த 2 பேர் ஓகே, இந்த 2 பேரோட சேராத, இவன் பேச்சு சரியில்லை, அவன் குணம் சரியில்லை. நம்ம பிள்ளையை நம்ம எச்சரிக்க மாட்டோமா? இங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஓகேப்பா, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த 2 பேரோட மட்டும் நீ பழகு, இவங்க 2 பேர் ஓகே, நல்லா இருக்காங்க, நல்ல பசங்களாக இருக்காங்க, ஆனால் அந்த 3-4 பசங்க இருக்காங்க பாரு, அவங்க வேண்டாம், அவங்க ஏந்திருமா, அவங்க சரியில்லை. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பாதுகாப்பதற்கு எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன் அப்படின்னா, அவர் தன் வாழ்க்கையில் சந்தித்த சில மனிதர்கள் வாழ்க்கையில் அவர் பார்த்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிப்போம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடி அவர்களை நம்பி இணங்கவில்லை. தெளிவா சொல்லுது, அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை, மனுஷனுக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை நான் பேசல. மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இரு. தகப்பனா இருக்கலாம், நல்லதுதான், வேணும். அம்மாவா இருக்கலாம், வேணும், எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க. மனைவி வேணும், பிள்ளை வேணும், உறவுகள் வேணும், நட்புகள் வேணும், ஐக்கியங்கள் வேணும், எல்லாம் வேணும். எல்லாம் இருந்தாலும் ஒரு காவலனை போல, ஒரு ஆபத்து வரும்போது காத்து கொள்வதை போல, ஒரு பிரச்சனை வரும்போது விலகி நிற்பதை போல, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, அதெல்லாம் சத்ரு நம்ம மேலே வைக்கிற ஆயுதங்கள், அதெல்லாம் வரும்போது நம்ம அமைதியாக சொன்னோம், இல்லை இல்லை எனக்குள்ள கோபம் வராது, ஏன் தெரியுமா, அந்த மனுஷன் அப்படி தான் இருப்பான். எனக்குள்ள எரிச்சல் வராது, ஏன் தெரியுமா, அவன் மனுஷன் அப்படிதான் இருப்பான். எனக்குள்ள எதிர்ப்புகள் வராது, ஏன் தெரியுமா, அவங்க மனுஷங்கப்பா, அவங்க தெய்வம் இல்லை. என் கணவரா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், சில நேரங்களில் அவர்களால் வருகிற சில நட்புகளால், உறவுகளால், ஐக்கியங்களால், ஊழியர்களால் வருகிற கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லணும், அவங்கெல்லாம் அப்படிதான், மனுஷர் தான்,
வேதம் சொல்றது மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? நான் கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாய் போவதற்கு, எனக்குள்ள கசப்புகள் வராம இருப்பதற்கு, நான் அடுத்தவங்களை குறித்து பொறாமையா பேசாம இருப்பதற்கு. நல்லா கவனிங்க, ஒருத்தரை குறித்து பொறாமையா பேசுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மனுஷனை குறித்து அறிவு இல்லை, இன்னும் அவங்க அதை சரியா புரிந்து கொள்ளல. அப்படிதான் இருப்பாங்க. ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, ஏன் நல்லது செஞ்சு கெட்டதை பேசுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாரும் நமக்குள்ளே தான் இருப்பாங்க. 12 பேருக்குள்ள யூதாஸ் ஒருவர் இல்லையா? அவ்வளவு தூரம் ஒரே அப்பம் தட்டில் புசித்தவன், ஒரே இடத்துல படுத்தவன். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவன் குதிங்காலை தூக்கினான். வெளியிருந்து அல்ல. ஆண்டவர் ஏன் சொல்றாரு? மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் அப்படின்னா, he knows all things. அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் தான் சொல்றாரு, மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்தபடியினார். என் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நம்ம கிட்ட சொல்றாரு, எப்ப எச்சரிக்கையாயிரு. ஏன் கசப்பு வேண்டாம், ஏன் பகை வேண்டாம், ஏன் ஒருத்தர் செய்ததை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கோபம் வரும், ஒருத்தர் செய்தது நமக்கு பிடிக்காம இருக்கும்போது வருத்தங்கள் வரும், ஒருத்தர் செய்ததை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு, ஆனா நம்ம பேசுவோம். ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரு, நம்ம அதை போட்டு பேசிட்டு இருப்போம். அதனால நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு விரிசல் அதிகமா இருக்கும். நமக்கு ஆண்டவருக்குள்ள தேவ பிரசன்னம் அது தீட்டுப்படும். என்னால எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கையில குறைகளை நான் பேசணும்? அவங்க குறை உள்ளவங்க எனக்கு தெரியுமே, அவங்க தவறு தெரியுமே, தெரிஞ்சாலும் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு கர்த்தர் ஒரே வார்த்தை, ஜெபம் பண்ணுவோம். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, அநேகர் அவங்கள மற்றவங்க கெடுக்கிறத விட அவங்கவுங்களை கெடுத்துக்கிட்டு தான் அதிகம். இன்னைக்கு அதுதான் உண்மை. நமக்கு நாமளே கசப்பா இருந்து நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நம்ம தடை பண்ணிட்டோம். நாமளே நமக்குள்ள கோபப்பட்டு அந்த கோபம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சுகத்தை தடை பண்ணி போயிடுச்சு. நாமளே அடுத்தவங்களை குறித்து பேசி புறம்பா பேசுனதுனால ஆண்டவர் நமக்குள்ள ஜெப வார்த்தைகளை கேட்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை குறித்து எச்சரிக்கையார். ஏன்? அவர் சந்தித்தாரே. அவர் அநேக ஜனங்களை சந்திக்கும் போது வேதம் சொல்லுது, அவர் அவர்களுக்குள் இருப்பதை அறிந்தபடியினால் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை. அப்படின்னா கூடையே இருந்தாலும், கூடையே வைத்திருந்தாலும், அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாம் கொடுத்திருந்தாலும், அடுத்து என்ன செய்ய போற எல்லாம் சொல்லி கொடுத்தாலும், வேதம் சொல்லுது அவர் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருந்தார். நான் யார் நம்பினாலும், எனக்கு கர்த்தர் கொடுத்தாலும் நான் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா எனக்கு ஒரு எல்லை இருக்கணும். அந்த எல்லைக்கு மேலே நான் ஒருத்தரை விடக்கூடாது. அவர் என்ன நேசமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்? அதனால தான் நான் என்னை காத்துக்கொள்ள முடியும், என் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும், எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும், கர்த்தர் நமக்கு தந்த அந்த கிருபையை காத்துக்கொள்ள முடியும். நான் மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இல்லாமல் போனால் எனக்கு கோபங்களும் கசப்புகளும் விரோதங்களும் பகைகளும் என் மனசுக்குள்ள அப்படியே குடியிருக்கும். நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை உடனே சில நேரத்தில் பேசி முடிச்சிடணும். என்னைக்கு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோமோ, என்னைக்கு நம்ம சில காரியத்தை அர்ப்பணிக்காமல் இருக்கிறோமோ, அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மனுஷனை குறித்து ஏன் எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர் சிலரை பார்த்துருக்கிறார், அவர் வாழ்க்கையில் சிலரை சந்திச்சிருக்கிறார். 3 கருத்துக்களை மட்டும், 3 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இவங்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளை எதிர்ப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க மனுஷங்க அப்படின்னு. 1 மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 7வது, 8வது, 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். வார்த்தை, ஏசப்பா பேசின வார்த்தை.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. என்ன அர்த்தம்? முதல் காரியம் என்ன தெரியுமா? இயேசு சந்தித்த முதல் யார் தெரியுமா? சத்தியத்தை பேசும்போது ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நல்லா கவனிங்க. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாரு ஏன் ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொன்னார்னா, சத்தியத்தை பேசும்போது ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர் சந்தித்தார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த உலகத்தை கவனிச்சு பாருங்களேன். சத்தியம் பேசப்படும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. சத்தியத்தை கேட்கிற மனது இருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை கேட்கிற மனது இருக்கு. நிறைய கேட்கிறோம். நம்ம கேட்காத சத்தியமா? நமக்கு போதிக்காத சத்தியங்களா? நம்ம கேட்காத ஆவிக்குரிய ரகசியங்களா? போதிக்காத எந்த வார்த்தையா சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு டாபிக்காவது சொல்லுங்க பார்ப்போம். தேவன் போதித்தது அவ்வளவு ஆயிரக்கணக்கில் சத்தியங்களை, கர்த்தர் ஆழமான ரகசியங்களை பல தேவ மனிதர்களை கொண்டு போதித்தார். எல்லாவற்றையும் கேட்டோம். ஆனா வேதம் சொல்லுது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? எனக்குள்ள இன்னும் கசப்பு இருக்கு. ஏன் எனக்குள்ள இன்னும் பகை இருக்கு. ஏன் எனக்குள்ள விரோதம் இருக்கு. ஏன் இன்னும் அடுத்தவங்களை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏன் அடுத்த காரியத்திலேயே போய் நிற்கிறோம். இன்னும் ஏன் நமக்குள்ள விரோதங்களும் கசப்புகளும் எரிச்சல்களும் பகைகளும் ஏன் இருக்குது? நம்ம இறுதியை நமக்கு தெரியும். ஏன் இருக்குது தெரியுமா? சத்தியத்தை கேட்டோம், ஆனா ஏற்றுக்கொள்ளல. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 21வது 22வது வசனம். அதற்கு இயேசு நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ரொம்ப அழகா சொல்லுது பாருங்களேன். ஒரு இளைஞன் இயேசுவிடத்துல வந்தான். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நான் என்ன செய்யணும் கேட்கிறான். அதுக்கு இயேசு ஒரு சத்தியத்தை சொல்றாரு. நீ சின்ன பிள்ளையிலிருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்துரு, கனம் கொடு, நீ மற்றதெல்லாம் செய், பல காரியங்களை சொல்லும் போது அவன் சொல்றான், இது சிறு வயதிலிருந்தே நான் நடத்துறேனே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அப்படியா? அப்படின்னா உனக்கு உள்ளதை விற்று நீ கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது இந்த சத்தியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா கேட்க முடிந்தது, ஆனா ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை நம்ம கேட்க விரும்புகிறோம். நல்லா இருக்கு சத்தியம், ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு அதான் அடிக்கடி சொல்வேன். 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் சொல்றதில்ல. நம்ம கேட்ட அத்தனை பாயிண்ட்லையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாயிண்ட்ல ஆண்டவரை இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா, இதை பாயிண்ட்ல திருத்தங்கள் ஏற்படுத்தியிருந்தா இன்னைக்கு இந்த ஒசூரே பெரிய திருப்பத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பார். யோசித்து பாருங்க. நிறைய நம்ம கேட்கிறோம் சத்தியத்தை, நிறைய நம்ம கேட்டோம். நீங்க வாசிங்களேன். வெளியில் இருக்கிற மனுஷன் மட்டும் இல்ல, இயேசுவோட இருந்தவங்களும் வெளியே போவாங்க. வாசிங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். யாரு கூட இருந்தவங்க சீசர்கள் கேட்கிறாங்க. 66ஆம் வசனத்துல அவர்கள் அவரை விட்டு விலகினார்கள், போனாங்க. யோசித்து பாருங்க. நல்லா கேட்கிறோம், சத்தியங்களை நிறைய கேட்கிறோம், ஆனா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இரு. ஒரு காலத்துல சத்தியத்தை கேட்ட சபையில அநேக சத்தியத்துக்காக வாழ்ந்தோம். உதாரணத்துக்கு சொல்லவா, உடைகள்ல மாற்றம் இருந்தது, நடைகள்ல மாற்றம் இருந்தது, பேச்சுகள்ல மாற்றம் இருந்தது, செலிப்ரேஷன் விழாக்கள்ல மாற்றங்கள் இருந்தது. கிறிஸ்துவுக்காக சத்தியத்துக்காக வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு கேட்டு நம்ம பழகினதுனால இன்னைக்கு உடையில மாற்றமே வரல, உலகத்தோட சேர்ந்துட்டோம். யோசித்து ஒரு வாலிப பிள்ளை எங்ககிட்ட சொல்றா, என்ன சொல்றதுமா, நான் சில ட்ரெஸ்ஸுகளை போட விரும்பல, ஆனா என் தகப்பன் தாய் நீ போடு வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்கன்றாங்க. பிள்ளைகளை கூட சரி பண்ண முடியுது, ஆனா பெற்றோர்களை சரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபேஷனா இரு, நவநகரியமா இரு. ஒரு காலத்துல உடையில சத்தியத்துக்கு கீழ்பட்டு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சபைகளுக்குள்ள சத்தியம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சபைகளை சொல்லும் போது அந்த சத்தியம் ஏற்று அதன்படி வாழ ஏற்றுக்கொண்டதுனா என்ன, வாழ முற்பட்டோம். ஆனா இன்னைக்கு
நம்ம வாழ்றது இல்ல, கேட்கிறோம். நிறைய சத்தியங்களை உட்கார்ந்து எவ்வளவோ ஆழமான ரகசியங்களை, தேவன் பேசுகிற விதவிதமான காரியங்களை கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு வாலிப பையனை திருத்த முடியுது, ஆனா வாலிப பெற்றோர்களை சரிப்படுத்தி கொண்டு வர முடியல. நல்லா கவனிச்சுக்குங்க, ஒன்று மட்டும் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு தவறான பாதைக்கு தடம் புரண்டு போறாங்கன்னா அதுல ஒரு பங்கு நமக்கும் பெற்றோர்களாகிய நமக்கும் உண்டு. அது யாரும் மறந்துடக்கூடாது. என் பிள்ளை சர்ச்சுக்கு சரியா வரணும்னு பார்க்காத தப்பு நம்ம தப்பு. நம்ம பிள்ளை யூத் காரியத்துக்கு உட்கார நம்ம பார்க்கல நம்ம தப்பு. அவன் போடுற ட்ரெஸ்ஸை நம்ம சரியா கவனிக்கல நம்ம தப்பு. அதான் கேட்கிறேன், சத்தியத்தை நிறைய நம்ம கேட்கிறோம், ஆனா சத்தியத்தின்படி வாழல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, இந்த மனிதர்களை குறித்து கவனமாறு. ஒரு 5 காரியம் வேகமா சொல்றேன். அறிந்த ஆசாரியர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அறிந்த ஆசாரியர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை தெரிந்தவர்கள், சத்தியத்தை புரிந்தவர்கள், அறிந்த ஆசாரியர்கள் இயேசு பேசின சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2, அருகில் இருந்தவர்கள் சீஷர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அருகில் இருந்த சீஷர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல. கேட்டாங்க, நிறைய உபதேசத்தை கேட்டாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளல. 3வது, அழைக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4வது, அதிகாரத்தில் உள்ளவர்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, பிலாத்துக்கிட்ட போய் கேட்கிறாரு, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல. 5வது, அற்புதங்களை பெற்றவர்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வேதத்தை சொல்றோம், வாசித்தோம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையார். ஏசப்பா சொல்றாரு, நான் சந்தித்தேன்பா, சத்தியங்கள் பேசப்பட்ட போது ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்ட மனது, ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம். திருப்பந்தி ஆராதனைனா ஒரு பயம் இருந்துச்சு, சபைக்குள்ள பிள்ளைகளை விளையாட விடாம பயம் இருந்துச்சு, சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது செல்போனை எடுக்காம ஒரு பயம் இருந்துச்சு, சபைக்குள்ள வரும்போது தேவன் உலாவுகிற இடம்ங்கிற பயம் இருந்துச்சு. ஏன்? அப்ப சத்தியம் நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இன்னைக்கு சத்தியம் கேட்கப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? டிவி இருந்தா, அந்த நாட்கள்ல டிவி இருந்துச்சுன்னா திருப்பந்தி கொடுக்காத போதகர்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் டிவி இருந்துச்சு, டிவி இருக்கா, டிவி வாங்கிட்டியா, நான் கம்யூனிலாம் கொடுக்க மாட்டேன், நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. டிவி பார்க்கறத பார்த்தாலோ, டிவியில் ஏதாவது காரியம் பார்த்தாலோ. ஆனால் இன்னைக்கு திரும்பத்தே கொடுக்க மாட்டாங்க. பாஸ் சொல்லிடுவார், திருப்பந்திக்கு வராதிங்க, இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் எடுங்க, அப்படி சொன்ன தெய்வீக மனிதர்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு டிவிலேயே திருப்பந்தி கொடுக்குற வந்துச்சு பாருங்களேன். நான் தேசத்தின் நிலைமையை சொல்கிறேன், நாளுக்கு நாள் மனிதன் மாறிக்கிட்டே இருக்கிறான். நேற்றுக்கு இருந்தவங்க இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பேசின மனுஷன் நாளைக்கு முகம் வித்தியாசமாக இருக்குது. என்ன மனநிலை இருக்கிறாங்க, காலங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, எல்லாம் மாறுது போல மனுஷனும் சபையும் மாறிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மனுஷனை குறித்து எச்சரிக்கையார். ஏன்? நான் வரும்போது உனக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது, நான் வரும்போது எரிச்சல் இருக்கக்கூடாது. மனுஷனா அப்படிதான். அதை கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு சந்தித்த 2வது கூட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். ஏன் இயேசு மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னார்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சந்தித்தார். 2வது, இயேசு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு இயேசு ஏன் இந்த 2வது வார்த்தையை சொன்னார்னா, அவரை ஏற்றுக்கொள்ளல. யார்? சொந்தமானவர்கள். அதாவது இயேசுடைய அற்புதம் வேண்டும், இயேசுடைய அரவணைப்பு வேண்டும், இயேசுடைய ஆறுதல் வேண்டும், இயேசுவின் ஆசீர்வாதங்கள் வேண்டும், இயேசுவின் எல்லாமே வேணும். ஆனா எனக்கு இயேசு மட்டும் வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துடைய நிலை, எனக்கு இயேசுடைய, ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இயேசுடைய அற்புதம் வேணும். ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இயேசுடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இயேசுடைய அரவணைப்பு வேணும். ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இயேசுடைய ஆறுதல் வேணும், வரணும். ஆனா இயேசு மட்டும் எனக்கு வேணாம். ஏன் தெரியுமா? இயேசுவை கூட்டிட்டு போல. இயேசுவை கூட்டிட்டு போனா சீரியல் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுவை நம்ம கூட்டிட்டு போல, ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா உலகத்தின்படி நான் வாழ முடியாது. இயேசுவை ஏன் தெரியுமா ஏற்றுக்கொள்ளல? இயேசுவை நான் கூடயே வச்சிருந்தேன்னா நான் என் இஷ்டத்துக்கு செய்யறத செய்ய முடியாது.
இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சர்ச்சிலேயே வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கம் டு மீட். நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் நான் வரேன், அது வரைக்கும் ஸ்டே ஹியர், நீங்கள் இங்கேயே இருங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு தாங்க, உங்கள் அரவணைப்பை மட்டும் எனக்கு தாங்க, உங்கள் பாதுகாப்பை மட்டும் எனக்கு தாங்க, உங்கள் பராமரிப்பை மட்டும் எனக்கு தாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க. அதாங்க நடந்தது. அவ்வூரார் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளல. சகையோ மேல மரத்துல தான் இருந்தான். அங்க கூப்பிடுறாரு, சகையுவை இறங்கி வா. வேதம் சொல்லுது, அவர் அவனை அழைத்து கொண்டு போனார். ஆராதித்தது உண்மை, பாடினது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனா ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருப்பா, மனிதனை குறித்து எச்சரிக்கையா இரு. ஏன் தெரியுமா? எல்லாருமே விட்டுட்டு போய், ஏன்னா தோட்டத்துல எல்லாத்துக்கும் போதித்தார், எல்லாத்தையும் பேசினாரு. தோட்டத்துல பிடிக்க வந்த உடனே திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. அவர் சிரிச்சுட்டே இருந்திருப்பார். அங்க இருக்க ஒரு ரோம போர்ச்சவன் கேட்டிருப்பான், என்னப்பா 3.5 வருஷம் போதிச்ச, 3.5 வருஷம் காப்பாத்தின, 3.5 வருஷம் சோறு போட்ட, 3 வருஷம் எல்லாம் செய்த, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஒருத்தன் ஓயிட்டான் பாருன்னு பாரு. ஏன் சிரிச்சுட்டே சொல்லிப்பாரு, எனக்கு தெரியும், மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறேன். அவருக்கு தெரியும், அவர் மனுஷனுக்குள் இருக்கிறதை அறிந்தபடினால். அப்படின்னா நமக்கு தெரியணும், நம்ம கூட யார் இருந்தாலும் எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, எல்லாரும் நம்மளை வச்சுக்குவாங்க, எல்லாரும் மனசுலையும் சக்சஸ், எல்லாரும் மனசுலையும் இடம் முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் கண்டிப்பா ஒரு தள்ளுதல் இருக்கும், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பிடிக்காதனம் எல்லாம் இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு அதை பார்த்து நான் சோர்ந்து போக விரும்பல, அதை பார்த்து நம்ம உடைந்து போக விரும்பல கர்த்தர், அதை பார்த்து நம்ம நிற்க விரும்பல. கர்த்தர் சொல்றாரு, முன்னேறி போ. ஏன் தெரியுமா? மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. இயேசு மட்டும் அந்த பார்த்து எல்லாம் போயிட்டாங்களே, ஐயோ இத்தனை நாள் வச்சேனே, இத்தனை நாள் கூட இருந்தாங்களே, எல்லாரும் போயிட்டாங்களே. இன்னொரு கதை சொல்லவா வேகமா? ஒரு முறை ஒரு தகப்பனுக்கு, வயதான தகப்பனுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்களாம். இன்னைக்கு சபையோட நிலைமையை சொல்றேன், இயேசுடைய நிலைமையை சொல்றேன். கொண்டாடினாங்களாம் பர்த்டே. அப்போ பிள்ளை, அம்மா, அப்பா, இன்னும் பேரன் பேத்தி எல்லாம் பெரிய டிக்கெட்லாம் வந்து கூட்டமாக இருந்து தன் தகப்பனுக்கு, வயதான தகப்பனுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்க. கேக்கு வெட்டினாங்க, ட்ரெஸ்ஸு போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஊட்டி விட்டாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணாங்க. எல்லாம் மட்டும் நேராக கொண்டு போய் தகப்பனை ரூமில் விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஹாலில் ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே ஜாலி தான், ஒரே சாப்பாடு தான், ஒரே எல்லாம் தான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3-4 மணிக்கு ஒருத்தன் கேட்டானா, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியான்னு. அப்போதான் அப்பாவே பிறந்த நாள் கொண்டாட வேண்டியவரே அவரை ஒதுக்கி வச்சுட்டு வெளியே கொண்டாடுறோம். இன்னைக்கு வீடு பிரதிஷ்டை நடத்துக்கிறோம்ல, என்ன சொல்றோம்? தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களை அநாதிகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இயேசு வெளியே தான் நிற்பார். சொல்லுவாரு, நான் எங்க உள்ள வருது, அவன் தான் என்னை ஏற்றுக்கொள்ளலையே. திருமணத்தில் எல்லாம் சொல்றோம், அவர் வெளியே இருக்கிறாரு, கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். 3வது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம், அங்க பாருங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். வசனம் சொல்லுது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் பாருங்க போதும், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கறதெல்லாம் மனுஷனை குறித்து எச்சரிக்கையார். ஏன் தெரியுமா? அவன் தோற்றத்தை மட்டும்தான் பார்த்து பேசுவான். ஆண்டவர் சொல்ல, சீசர்களை பார்த்து உன் தோற்றத்தை பார்ப்பான், உன்னுடைய குணங்களை பார்க்க மாட்டான். தோற்றங்கள் தான் பெருசா தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல தோற்றங்கள் தான், கலர் லைட்டு எல்லாம் பாருங்க, அதை போட்டா அது ஒரு வித்தியாசம். இன்னைக்கு தோற்றங்கள் தான் ரொம்ப பெருசா பேசப்படுது. தோற்றத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குது. மாம்சத்தின்படி பார்ப்பது தான் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வது. யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி நடத்துறாரு, மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சொல்லுங்க பார்ப்போம், மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியம் பேசப்படும் போது சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க, சில நேரங்களில் இயேசுவையை ஏற்றுக்கொள்ளாமையே இருப்பாங்க. நல்லா கேட்போம், சத்தியத்தை நல்லா காதில் வாங்குவோம், ஆனால் போகும்போது இயேசுவை கொண்டு போகிறதில்ல. இயேசுவை நான் கூட்டிகிட்டு போனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்யணும். என் உலக வாழ்க்கைக்குள்ளே நான் ஃபோனில் இஷ்டத்துக்கு பேச முடியாதே, நான் வீட்டில் உட்காந்து இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. இயேசுவே வீட்டின் தலைவர் போர்டு, ஆனால் இயேசு தலைவராக இருக்கிறாருன்னு கேட்டால் கேள்விதான். நான் ஏற்றுக்கொள்ளலை. சகையு அவரை எப்படிப்பட்டவரோ பார்க்க மட்டுமல்ல,
அவர் அழைத்து போகும்போது மனதார சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போறான். அவன் போகும்போதே அவன் ஏற்றுக்கொண்டான்றதுக்கு அடையாளம் தெரியுமா? அவன் போகும்போதே தன் தப்பெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தப்ப சொல்லல, போகும்போதே சொல்லிட்டான், யாரிடத்திலிருந்து நான் வாங்கியிருந்தா நாளத்தனியா நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. அப்புறம் தான் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன? நான் ஏற்றுக்கொள்ளும் போதே எனக்குள்ளே இருக்கிற பாவங்கள் மாறி இருக்கணும்ல, எனக்குள்ளே இருக்கிற கசப்புகள் மாறி இருக்கணும்ல, எனக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சல்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இருக்கோம். ஏன்? மனுஷனை குறித்த ஒரு எச்சரிக்கை நமக்குள்ளே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எச்சரிக்கையா ஒரு ஆபத்து வரும்போது ஒரு காவலனை போல இருதயத்தை காத்துக்கொள். மனுஷனா அப்படி தான் இருப்பான், அதை பார்த்து சோர்ந்துடாத. இயேசு அதெல்லாம் பார்த்துருந்தா தேவன் தனக்கு கொடுத்த ஒரு சித்தத்தை செய்து முடித்திருக்கவே முடியாது. ஏந்திரமா இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்றாரு, நமக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார், நமக்கு கர்த்தர் ஒரு ஓட்டத்தை தந்திருக்கிறார், நமக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். அதுல ஜெயமா மாறணும்னா மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்க கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு கொடுத்த ஓட்டத்தை எனக்குன்னு கொடுக்கப்பட்ட, ஏன் பவுல் சொல்லலை எப்படி நல்ல போராட்டத்தை போடி முடிச்சது? சொந்த சகோதரர்களால் வந்த மோசம் சோர்ந்து போலையே பவுல். நிறைய பேர் வாழ்க்கையில் சொந்த சகோதரர்களாக வந்த மோசங்களினாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடையே இருந்த எனக்கு மோசம் செய்தாங்க, ஆனால் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஏன் தெரியுமா நான் ஓட்டத்தை முடித்தேன்? எனக்கு மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிற கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் எனக்குன்னு தந்த ஓட்டத்தில் நான் ஓடும்போது கர்த்தர் வருக சமீபம். அவர் வரும்போது என் உள்ளத்துக்குள்ள கோபத்தை பார்க்கக்கூடாது, என் உள்ளத்துக்குள்ள எரிச்சலை பார்க்கக்கூடாது, என் உள்ளத்துக்குள்ள கசப்புகளை பார்க்கக்கூடாது, என் உள்ளத்துக்குள்ள விரோதங்களை பார்க்கக்கூடாது. அது பார்க்காம இருக்கணும்னா, நான் அன்பில் பெருகணும்னா, நான் கிருபையில் வளரணும்னா, மற்றவங்களை நான் உண்மையாக நேசிக்கணும்னா, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு ஒரு சின்ன அர்ப்பணிப்புக்குள்ள கடந்து வாங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நான் என்னோடு இருக்கிறவர்களை குறித்த ஒரு எச்சரிக்கையாக இருக்க எனக்கு இந்த ஞானத்தை, இந்த கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஞானத்தை, இந்த கிருபையை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. எனக்கு இது வேணும். என் கூட இருக்கிறவங்களை நான் சரியா சமாதானத்தை காத்துக்கொள்ளணும், நான் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும். என் உறவுகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சரியாய் நான் நிற்பதற்கு எனக்கோடு இருக்கிறவங்களை குறித்த ஒரு எச்சரிக்கையை, ஒரு காவலை கர்த்தர் எனக்கு தருவதற்காய் ஸ்தோத்திர சொல்லுங்க பாப்போம். தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. தெரிந்து கொண்ட பாத்திரம் நானே, உமக்காக பயன்படுவேனே. உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றேன், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி மகிழ்கின்றேன். உடைக்கப்பட்டாலும் ஒட்டி மகிழ்கின்றேன், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி மகிழ்கின்றேன். நன்றி 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 இயேசையா, உங்க கருத்துக்கு நான் தானையா. நன்றி 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 இயேசையா, சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன், கருத்துக்கிரியை நான் தானையா. கடைசியா உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றேன், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி மகிழ்கின்றேன். ஆமென். உடைக்கப்பட்டாலும் என்னை ஒட்டி மகிழ்கின்றேன், உருக்குலைந்தாலும் என்னை உருவாக்கி நடத்துகிறேன்.